Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 10th standard, 11th standard, 12th standardக்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டடி பிளான் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு 3 விஷயத்தை வந்து முக்கியமாக வச்சுருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கான அவேர்னஸ், ஓகேங்களா? ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் எக்ஸாமில் மிட் டர்ம் எக்ஸாம்ங்கிறது. ஏன்னா வந்து 10th முடிச்சவங்களுக்கு 11th எக்ஸாம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 11th முடிச்சவங்களுக்கு 9th முடிச்சவங்களுக்கு 10th எக்ஸாம் ஒரு மாதிரி புதுசாக தெரியும். ஏன்னா சேம் பேட்டர்னில் நீங்கள் எழுதியிருந்தாலுமே ஸோ உங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் 10th பப்ளிக் எக்ஸாமில் ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதே தான் 10th முடிச்சவங்களுக்கு 11th பேட்டர்னே மாறும். அதே 11th முடிச்சு 12th போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா லைக் 12th படிக்கிறோம், இந்த மார்க் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டு, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமை நீங்கள் நல்லபடியாக 100% நீங்கள் நல்லா எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா இல்லை ஃபுல்லி படிக்கணுமா? ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற வே ஆஃப் அப்ரோச்சையும் நம்ம தேர்டில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மிட் டர்ம் எக்ஸாம்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 30% ஆஃப் சிலபஸ் தான். வச்சு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஜூன் மந்த் அண்டு ஜூலை மந்த்து, ஸோ இந்த 2 மந்த்துக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நடத்திருக்கணுமோ அதுதான், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸ். நான் சிலபஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ ஸ்டடி பிளான் மட்டும் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிக்காதீங்க. அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிக்காதீங்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே ஸ்டடி ஆல் த கொஷின்ஸு, முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா கொஷின்ஸையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இனிமேல் இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் ஏன் படிக்காமல் எல்லா கொஷின்ஸையும் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம், அதுக்கப்புறம் செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அக்டோபரில் உங்களுக்கு வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்களா, நவம்பர்லேயே வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம், டிசம்பரில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமு, ஜனவரி ஃபர்ஸ்ட் ரிவிஷனு, பிப்ரவரி செகண்ட் ரிவிஷனு, மார்ச் பப்ளிக்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் தான் வரப்போகுது குவார்ட்டர்லி முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதனால தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த டயத்தில் வந்து உங்களால் ஃபுல்லாத்தையுமே படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ நீங்கள் இந்த மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், ஹாஃப் இயர்லி ரிவிஷன் இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் ஃபுல்லாக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கொஷின் மார்க், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைம் கரெக்டாக இருக்காது ஸ்டார்டிங்லேருந்தே படிக்காதவங்களுக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமும் சரி, ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம்லேருந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வரைக்கும் உள்ள அந்த போர்ஷன், அந்த ஹாஃப் போர்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் சிலபஸ் தானே உங்களுக்கு இந்த குவார்ட்டர்லி வரைக்கும் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஹாஃப் போர்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காதனால நீங்கள் பேலன்ஸ் 50% ஆஃப் சிலபஸ் வேணுன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு லைக் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்து படிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஷுவராக வந்து மார்க் வந்து நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காமல் போயிடும். அதுலேயும் குறிப்பாக +2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கும் தேவை, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு நாலேஜும் தேவை. ஸோ ரெண்டையுமே பார்க்கணும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இம்பார்ட்டண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ வந்து கரெக்டாக படிக்க முடியுமோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டு முடியாத பட்சத்தில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து குறுக்கு வழியில் போவேணாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறது ஆப்வியஸ்லி வந்து அது ஒரு குறுக்கு வழி தான், ஓகேங்களா? உங்களுக்கு புக்கில் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது இம்பார்ட்டன்ஸ், அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். புக் அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கையில புக் பேக்கில் ஏன் பர்டிகுலராக சம் கொஷின்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் டு கவர் ஆல் த கொஷின்ஸ். முடியாத பட்சத்தில் தான் நம்ம ஷார்ட்கட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மிட் டர்ம் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கள, ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் ஃபஸ்ட்டு 3 யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 3 யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 2 யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸில் ஃபஸ்ட்டு 4 யூனிட் ஆர் 3 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்னு வச்சுக்கோங்க. இதே 10th சயின்ஸ் இந்த சம் இருக்கும், சோசியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால எல்லாத்தையுமே அரைகுறையாக படிக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு வந்து நம்ம கையில் வச்சுருந்து படிக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதை தாண்டி போனதுக்கப்புறம் அடுத்த யூனிட் படிக்கல மொதல் யூனிட் மறந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ உங்களால் இப்போ தமிழில் 3 யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் 2 யூனிட் தான் என்னால் இந்த டயத்துக்குள்ளே ஃபுல்லாக படிக்க முடியுதுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அந்த 2 யூனிட்டை படிங்க. அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், டைம் இருக்குது. குவார்ட்டர்லிக்கு திரும்ப இதை தான் படிக்க போகிறீங்க. ஸோ அப்போ படிச்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த உங்களால் 2 யூனிட் தான் தெளிவாக படிக்க முடியுதுன்னா அந்த 2 யூனிட்டை தெளிவாக படிங்க. நீங்கள் வந்து 100% சிலபஸை படிக்கிறத விட 100% தெளிவாக படிக்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நீங்கள் 3 யூனிட் படிக்கிறீங்க, அப்படி இப்போ மேக்ஸில் 4 யூனிட்னா 4யும் படிச்சிட்டீங்க. பட் எக்ஸாமில் போய் அரைக்குறையா ஃபஸ்ட் யூனிட்டும் ஒழுங்காக தெரியாமல், செகண்ட் யூனிட்டும் ஒழுங்காக தெரியாமல், தேர்ட் யூனிட்டும் ஒழுங்காக தெரியாமல், ஃபோர்த் யூனிட்டும் ஒழுங்காக தெரியாமல், ஸோ எல்லாத்தையுமே ஒரு அரைக்குறையாக பிச்சு படிக்கிறதுக்கு நீங்கள் 3 யூனிட் தான் மேக்ஸில் ஃபஸ்ட்டு 3 யூனிட் தான் தெளிவாக படிச்சிருக்கீங்களா, நோ ப்ராப்ளம். ஃபோர்த் யூனிட்டில் வரது நீங்கள் ஆப்ஷனில் விட்டுறலாம். ஏன்னா உங்களுக்கு 4 யூனிட் சிலபஸ் இருந்துச்சா அதில் 3 யூனிட் படித்தாவே நீங்கள் 90% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து தெளிவாக படிங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து எல்லாத்தையும் படிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டயத்தையும் வேஸ்ட் பண்ணி எதையும் ஒழுங்காகவும் படிக்காமல் அப்புறம் நீங்கள் குவார்ட்டர்லிக்கு படிக்கல. இப்போ நீங்கள் 3 யூனிட் இருக்குதா தமிழில், இல்லை 4 யூனிட் இருக்கா, இதில் 3 இப்போ தெளிவாக படிச்சிட்டிங்களா, குவார்ட்டர்லி படிக்கல 4வது யூனிட்டை படிச்சிடலாம். பட் நீங்கள் இப்போவே 4ஐயும் படிக்கிறவங்கிற பேரில் 4யுமே வந்து அரைக்குறையாக ஒரு 70% அந்த மாதிரி தான் படிச்சுட்டு ஸோ திரும்ப நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு மறுபடியும் 4 யூனிட்டையும் படிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லை, டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் 3 இருந்தாலும் சரி, இல்லை 2 யூனிட் தான் என்னால் தெளிவாக படிக்க முடியுது, அந்த 2 யூனிட்டை தெளிவாக படிங்க. ஸோ பேலன்ஸ் 2 யூனிட் அடுத்த டைம் இருக்கையில் படிங்க. ஏன்னா குவார்ட்டர்லிக்கு நீங்கள் அதே சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க, எக்ஸ்ட்ரா 2-3 யூனிட் தான் வரப்போகுது குவார்ட்டர்லிக்கு அப்படிங்கிறப்ப அப்போ படிச்சுக்கிறலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு படிக்கிறத தெளிவாக படிங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது 2023, 2024 ஸோ இந்த 2 மெயின் இயரை ஃபோக்கஸ் பண்ணி. ஏன் 2022 அதெல்லாம் கோவிட் அப்போ சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ 2023, 24 லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், அதில் இம்பார்ட்டண்ட்டான சம் கொஷின் பேப்பரை நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி நான் யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் மறக்காமல் வந்து பாருங்கள். மாடல் கொஷின் பேப்பர் தான் 2025 மாடல் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணிடுறேன். பட் அதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி கொஷின் கேட்குறாங்க, எந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கேதர் பண்ணி படிக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும், அண்ட் ஆல்சோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை படிக்கணும், இம்பார்ட்டண்ட்டை மட்டுமே படிக்காமல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்கள் இந்த வீடியோ சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம் அவேர்னஸ் ஏன் அப்படின்னா அதை தான். ஸோ இப்போவே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தெளிவாக படிச்சிட்டிங்க, ஒரு குவார்ட்டர்லி வரைக்கும் 50% ஆஃப் சிலபஸ் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு பேலன்ஸ் 50% ஆஃப் சிலபஸ் நம்ம அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படித்தாவே 90 to 95% மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸ்டார்டிங்லேருந்தே இம்பார்ட்டன்ட்னு போயிடாதீங்க. ப்ராபபிளி இந்த வருஷமே உங்களுக்கு புக்கில் நிறையா சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து 2026 ஆல்ரெடி 6 வருஷம் ஆச்சு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு 99% வந்து நெக்ஸ்ட் இயர் புக்கு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வருஷம் கொஷின் மேபி டஃப்பாகவும் இருக்கலாம், இல்லை இது வரைக்கும் கேட்காத கொஷின்ஸ்லாம் எடுத்து கேட்கலாம். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு கவர் ஆல் த கொஷின்ஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.